ஹாய் கைஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். திரிக்கை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வேண்டி மல்லி ஒரு 20 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இது கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு 4 வரமிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சதுமே மிளகு சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுட்டு ஆயில் ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு பல் ஒரு 6-7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு தான் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் லைட்டாக இது நல்லா வதக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனத்துக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா மசாலா தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கடுகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை ஒரு லீஃப் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த பூண்டு ஒரு 5-6 பல் ஆட் பண்ணிக்கலாம். சைட் பை நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது கூடவே சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் திரண்டு தனியாக வந்திருக்கு. இந்த பதத்து கூட நம்ம தேவையான அளவு மசாலா அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்சனால மசாலா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதை கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக கெட்டியாகவே அது வேகட்டும். இது கூட ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து வருது பாருங்கள். இது கூடவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் இந்த மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நாம் வாங்கி வச்சுருக்க திரிக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 kg அளவுக்கு தான் நான் செய்கிறேன். இப்படி ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. அடுத்த 10 மினிட்ஸ் ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா திரிக்கை மீன் நல்லா வெந்துடும். இது அவ்வளோ ஈஸியாக கரையாது. ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். நான் எடுத்து வச்சுருக்க 1 kg திரிக்கை மீனையும் குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் குழம்ப எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து கொதிக்க விட்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வரும். ஃபைனலி பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. சூப்பரான திரிக்கை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணி பார்க்கலாம். இது சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.